அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பீஸானா ரொம்ப பிடிக்குங்க. பீஸா ரொம்பவே டேஸ்டா இருக்கிறதுக்கு காரணம் அதுல போடக்கூடிய சீஸ் தாங்க. அந்த சீஸை தான் இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோங்க. இப்போ நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கோங்க. இந்த பால் ஃபுல் ஃபேட் மில்க் இல்லைன்னா ஹோல் மில்கா இருக்கணும். இதுல இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் நீக்கப்படாத பாலா இருக்கணும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் இன்னும் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. வினிகருக்கு அளவு கிடையாது. பாலை ஒரு அடிகனமான பாத்திரத்துல ஊத்துங்க. அதை சிம்மிலே வச்சு மிதமான சூடு பண்ணுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபீடிங் பாட்டில்ல எந்த அளவுக்கு சூடா ஊத்துவோமோ அதே அளவுக்கு சூடு பண்ணுங்க. இப்போ மிதமான சூடுல பால் இருக்கு. நம்ம தயிர் போடுறதுக்காக பாலை எந்த அளவுக்கு சூடு பண்ணுவோமோ அந்த சூட்ல இப்ப இருக்குதுங்க. இப்போ லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா வினிகர் ஆட் பண்ணுங்க. வினிகருக்கு பதிலா எலுமிச்சைப்பழ ஜூஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பாலோட சூடு மிதமான சூடை விட அதிகமும் ஆகக்கூடாது, அதே நேரம் கம்மியாகவும் ஆகக்கூடாது. அதனால அந்த சூடை மெயின்டைன் பண்றதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. பால் திரியலனா இன்னும் கூட கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கலாங்க. பால் திரிய ஆரம்பிக்கும் போது தண்ணியில இருந்து பால் பிரிஞ்சு ஒன்னோட ஒன்னும் ஒட்ட ஆரம்பிக்குங்க. சாதாரணமா பால் திரியறது போல இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும். இது திரிஞ்சு வரும்போது அப்படியே ஒரு துணியை தண்ணியில போட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குங்க. இப்போ பால் கம்ப்ளீட்டா திரிஞ்சிருச்சு. இந்த பாலெல்லாம் ஜாயின் பண்ணி அதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். இப்போ ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அதுல உப்பு போடுங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறம் அது கடல் தண்ணி மாதிரியே உப்பு டேஸ்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு உப்பு தண்ணியா அதை மாத்துங்க. தண்ணி நல்லாவே சூடானதுக்கு அப்புறம் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சீஸை போடுங்க. இந்த சீஸை உப்பு தண்ணியில 2 டைம் வாஷ் பண்ணிட்டு அதுல இருக்க தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இதை நீங்க ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம நல்லா இருக்கும். இதை நீங்க பீஸாவுக்கு மட்டும் இல்லாம பிரெட்டுக்கு, பர்கருக்கு எதுல வேணாலும் நீங்க போட்டு சாப்பிடலாங்க. நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.